ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வரைக்கும் நம்ம எல்லோரும் கல்யாண வீட்டு சாம்பாரை கல்யாண வீட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்ருப்போங்க. ஆனால் அதுதான் இல்லைங்க. இப்போ கல்யாண வீட்டு சாம்பாரை வீட்டிலே அதே டேஸ்ட் மாறாமல் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு வாஷ் பண்ண வச்ச துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்து நல்லா வாசனை வரும்படி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாங்க. ஆற வச்ச மசாலாவை ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லா மசாலாவையும் மாற்றிக்கலாங்க. இப்போ மாற்றினதை ஒரு பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போது இதை ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு மசிஞ்சு வந்திருக்குன்ட்டுன்னு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம், தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனிமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக்காக விட்டுருங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச துவரம் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே புளி தண்ணியும் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலி இதில் பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடிங்க. ஒரு வாழை இலையில் சோறு வச்சு அது கூடவே நம்ம வச்ச சாம்பாரையும் நிறைய ஊற்றி கூடவே அப்பளமும் முருங்கைக்கீரை பொரியலும் வச்சு நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் கீரை கொஞ்சம் அப்பளமும் வச்சு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸ்லி கல்யாண வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்குங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.